ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பிசிபில்லாபாத் அதாவது சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி கூட சொல்லலாம். நான் என்னுடைய வே ஆஃப் ஸ்டைலில் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக வரும். நம்பி செய்யலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் ஒன்று எடுத்துங்க. இன்னைக்கு நான் செய்ய போகிறது பெரிய ஆளுங்க 6 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசி சாப்பாட்டு அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன். இதே டம்ளராலே 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. 1 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் துவரம்பருப்பு சரியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் அளந்தாலும் பரவாயில்ல. இதை ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு, தண்ணீர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே குக்கரில் 1 டம்ளர் அரிசி வைக்கிறோன்னா 2 டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி விடுவோம். ஆனால் இன்றைக்கி 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம். 1/2 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியிலே ஊறட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அரிசியும் பருப்பும் ஊறி வந்திருக்கு. சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வரும், அதுக்காக தான். அடுத்ததான் இதில் அடுத்தடுத்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 2 பெரிய தக்காளி நல்லா பழுத்தது எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. காய்கறிகள் உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, கத்திரிக்காய், நூக்கல், கேரட், பீன்ஸ், 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. முருங்கைக்காய் சேர்க்க மறந்துட்டேன், முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுருங்க. வெயிட் வச்சிடலாம். சரியாக 5 விசில் வந்தால் போதும். சூப்பராக நல்லா பூ போல் வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா இறங்க விட்டு எடுங்க. ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா பூ போல் வந்திருக்கு. எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்திருக்கு. அதே சமயத்தில் அந்த முருங்கைக்காய்லாம் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு அங்கங்கே குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் முருங்கைக்காய் நல்லா முழுசாகவே இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. நல்லா குழஞ்சி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியாக. அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கங்க. இப்போ புளி தண்ணி சேர்க்கும் பொழுது இப்போ மூடி வைக்காதீங்க. ஜஸ்ட் அந்த குக்கர் மூடி அப்படியே மேலே மட்டும் அப்படியே வச்சுருங்க. வெயிட் போடாதீங்க, மூடாதீங்க. அப்படியே ஜஸ்ட் மேலே மட்டும் இப்படி வச்சுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வச்சுருங்க. அந்த குக்கர் நல்ல ஹீட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி தம் வைக்கும்போது அந்த புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு போயிடும். இப்போ அதே சமயத்தில் நம்ம சைடில் இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நெய் சேர்த்துங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ நல்லா சிவந்து வந்த பிறகு இதையும் எடுத்து எட்ட வச்சிடலாம். இப்போ அதே நெய்யிலே 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 10 போல் வெந்தயம் மட்டும் சேர்த்துங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது. இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அந்த புளி தண்ணி எல்லாமே இழுத்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி இலகுவாக தான் இருக்கணும். இப்படி தூக்கி விட்டிங்கன்னா நல்லா இலகுவாக தான் இருக்கணும். இப்போ தாளித்து வச்சுருக்கதை சேர்த்துருங்க. தாளித்து வச்சுருக்கிறது நல்லா சூடாக தான் இருக்குது. அப்படி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. அடுத்ததான் கொஞ்சமாக பெருங்காய பொடி இந்த ஸ்டேஜில் சேருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம எங்கேயாவது ஹோட்டலுக்குலாம் போனோம்னா அந்த பெருங்காய பொடி வாசனையோடு அந்த சாம்பார் சாதம் அவ்வளோ அருமையாக நல்லா கும்முன்னு ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். இந்த டைமில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் தூவி விட்டுக்குங்க. ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல அருமையான பிசிபில்லாபாத் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மணக்க சூப்பராக இருக்கும். உப்பு சப்போஸ் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா தாராளமாக கலந்து விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காய்கறிகளும் பாருங்கள், ரொம்ப குழஞ்சி வராமல் நல்ல பூ போல் அழகாக வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா அப்பளம், ஊறுகாய் இல்லைன்னா மிக்சர் எல்லாமே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.